கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் வசனத்தை தியானிப்போம். இங்கே நாம் வசனத்தை தியானிக்கிறோம், வாசிக்கின்றோம். இந்த வார்த்தைகளெல்லாம் தேவனுடையது. ஒவ்வொரு வசனங்களின் மூலமாய் தான் நம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய கருத்துக்கள் அல்லது நம்மளுடைய உறுதிப்படுத்துதல் சத்திய வசனத்தின் அடிப்படையிலானது. தற்பொழுது நமக்கு இருக்கும் நிச்சயங்கள் அல்லது உறுதிப்பாடுகள் வேத வசனங்களின் அடிப்படையில், வேத வசனம் எதை சொல்லுகின்றதோ அதை நம்பியே உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே நாம் எதையும் உறுதிப்பாடாய் நம்முடைய மனதில் உள்ள பிரமாணங்களை வழங்குவதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தியானிக்கும் பொழுது அதற்கேற்ப நாம் நம்முடைய உறுதிப்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும். ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்க வேண்டும். திறந்த மனதோடு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு போதிக்கப்பட்டவைகள் எல்லாம் உண்மை என்று நாம் யோசிப்பதை விட வேதம் என்ன கூறுகின்றது என்பதை அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பவுல் பிரசங்கம் பண்ணின போது அதை கேட்ட ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தார், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் குணசாலிகளாய் மாறினார்கள். ஆகவே நாமும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா, இப்படியா இருக்கிறது என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆராய வேண்டும். வேத வசனத்தை முறையாய், தீர்க்கமாய், தெளிவாய் ஆராய்ந்து அதன் மூலம் நாம் தகவல்களை பெற வேண்டும். தமிழ் வழி வேதாகமத்திலே சில பிழைகள் இருக்கின்றது. ஏனென்றால் இது முன்பே மொழிபெயர்க்கப்பட்டது. மாற்றங்கள் அதிகம் கொடுக்கக்கூடாது என்று அதை அப்படியே வைத்திருக்கிறார்கள். தற்கால மொழிக்கேற்ற சரியான மாற்றங்களும் கொடுக்கப்படவில்லை. முக்காலங்களை சார்ந்த சில வார்த்தைகளிலும் டென்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த காலத்துக்கேற்ற வினை சொற்களில் சில பிழைகள் உள்ளன. ஆகவே நமக்கு தெரிந்த ஆங்கில மொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலும் தமிழ் மொழி வேதாகமத்தை நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தமிழ் மொழிபெயர்ப்பை முழுமையாய் சத்தியம் என்று சொல்லுவதை விட வேதாகமத்தை, வேதம் சத்தியம். ஆகவே வேதாகமம் மூல மொழியிலே எந்த விதமாய் கொடுக்கப்பட்டுள்ளதோ அது உலகளாவிய மொழியாக பயன்படுத்தப்படுகின்ற ஆங்கிலத்திலே ஓரளவுக்கு சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் அதிகம். அங்கே அவர்கள் வார்த்தைகள் மாறாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆகவே பல மொழிபெயர்ப்புகள் உள்ளன. தமிழிலோ வார்த்தைகள் மாறினால் வேதத்தை மாற்றுகிறார்கள் என்ற ஒரு குறுகிய பகுதி மக்களின் குறுகிய மனநிலை காரணமாக பழைய வடமொழி கலந்த தமிழ் மொழிபெயர்ப்புகள் அப்படியே இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே சரியான மொழிபெயர்ப்பு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதானால்
தமிழ் வார்த்தைகள் மிகுதியாக பயன்படுத்தப்பட வேண்டும். முழுமையாக புரியாத அல்லது ஓரளவே புரிகின்ற அல்லது குத்துமதிப்பாய் புரிந்து கொள்ளுகின்ற வடமொழி சொற்கள் சரியான விதத்திலே புரிதலை ஏற்படுத்தாது. ஆகவே சில வசனங்களை நாம் ஆங்கில மொழியுடன் ஒப்பிட்டு பார்த்து அதன் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே தேவ பெரியர் என்பது தேவனை நேசிக்கிறவர்கள் என்பது போல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களும், அதாவது ரோமாபுரியில் உள்ள தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது 2 நிலைகளில் உள்ள மக்கள், ஒன்று தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள், 2வது பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டதான அனைவரும் ரோமாபுரியில் உள்ள அந்த அனைவருக்கும் அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபத்தை எழுதியுள்ளார். அப்போஸ்தலன் தன்னை குறிப்பிடும் பொழுது அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்லியுள்ளார் முதல் வசனத்திலே. இங்கே 2வது வசனத்திலே பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை குறிப்பிட்டுள்ளார். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்பதற்கு சாட்சிகளாய் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்புதான் அவரை தரிசித்தான். ஆனாலும் அவன் இயேசுவை அறிந்திருந்தான். முன்னமே அவன் இயேசுவை அறிந்திருந்தோம். அவன் யூதருடைய மார்க்கத்திலே பெயர் பிடித்தவனாய் இருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிற்பாடு அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் பொழுது இயேசுவினாலே சந்திக்கப்பட்டதினாலே அவரை அண்டிக் கொண்டு அவரை உணர்ந்து கொண்டான். பிற்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை பெற்றிருந்தான். அதற்கான வசனங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சீசர்களுடைய வயதை ஒத்த வயதுடையவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலர்களுக்குள்ளே பேர் பெற்ற ஒருவனானான். இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 70 சீசர்களிலும் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். மேலும் பர்னபா என்னும் அப்போஸ்தலன், இன்னும் பல அப்போஸ்தலர்களை பற்றி நிருபங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு பிற்பாடு இருந்த அப்போஸ்தலர்களுள் அவர்களும் அடங்குவர். அவர்கள் இயேசுவை கண்ணார கண்ட சாட்சிகள். அவர்கள் மூலமே வேதாகமும் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே வேதாகமும் அப்போஸ்தலருடைய நிரூபங்களாய் இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாடு முழுவதுமே அப்போஸ்தலருடைய நிரூபங்கள் தான். அவர்கள் கண்ணார கண்டவர்கள். அவர்களுடைய சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஆகவே வேத வசனங்களும் உபதேசங்களும் இந்த அப்போஸ்தலருடைய நிரூபங்களிலிருந்து எடுத்தாளப்படுகின்றது. தற்காலத்திலே ஊழியக்காரர்களாகவோ போதகர்களாகவோ தங்களை தீர்க்கதரிசிகளாய் சொல்லிக் கொள்கிறவர்களோ வேதாகமத்தின் ஒரு பகுதியை உருவாக்கவோ அல்லது அதற்கு இணையாய் எதையும் பொன்மொழிகளை சொல்லுவதோ சரியானதல்ல. மேலும் அவர்கள் தங்கள் சிந்தனையில் தோன்றும் காரியங்களையெல்லாம் பேசி இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்று சொல்வதும் முறையில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்பது அப்போஸ்தலரால் கொடுக்கப்பட்டது. அவற்றை தான் இப்பொழுது போதிக்க வேண்டும். ஆகவே நாம் எந்த ஒரு வசனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொல்லி இருக்கிறதான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். தற்காலத்திலே பல
அரசியல் சூழ்ச்சிகள் நோக்கிலே கிறிஸ்தவமும் கைமாறி கொண்டிருக்கிறது. தற்காலத்திலே ஊழியக்காரர்கள் என்பவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாயைப் போலவும் இருக்கிறார்கள். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆதி காலத்திலே அப்போஸ்தலர்கள் காலத்திலே சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடி வரும் ஒரு கூட்டமாகும். அங்கே பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் சீர்பொருந்துவதற்காக கூடி வந்தார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் நற்கரியைகளிலே ஏவப்படும்படிக்கு கூடி வந்தார்கள். தற்காலத்திலே ஊழியக்காரர் என்னும் உயர்ஜாதி மட்ட மக்களாக தங்களை பாவித்து கொள்ளுபவர்கள் அவர்கள் மாத்திரமே ஊழியக்காரராய் இருந்து விசுவாசிகள் என்பவர்களாய் மற்ற மக்களை, மற்ற பரிசுத்தவான்களை விசுவாசி என்னும் நிலையிலே தரம் தாழ்த்தி அவர்கள் கீழ்ப்பட்டவர்கள் என்றும் தாங்கள் சொல்லும் காரியங்களையெல்லாம் செய்ய அடிமைகள் என்றும் அவர்களை வைத்து கொள்ளுகிறார்கள். இதே போன்ற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் நாட்களிலே யூதர்களுக்குள்ளே இருந்தது. அதை பரிசேயரும் சதுசேயரும் கடைபிடித்தார்கள். அதை கண்டு வெகுண்ட இயேசு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று அவர்களை பற்றி கடிந்து பேசினார். தற்காலத்திலே இயேசுவின் சுவிசர்கள் ஆவியை பெற்றவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் மனிதர்கள் தாங்கள் ஊழியக்காரர் என்று தங்கள் விரலினாலும் எதையும் தொடாதபடிக்கு மற்றவர்களை கீழ்ப்படுத்தி அவர்களை தங்களுக்கு வேலை கொள்ளும் வழக்கம் அது பொல்லாதது. அது சபை அல்ல. கட்டிடத்தை காண்பித்து இதுதான் உன் சபை, இதை நான் நடத்துவேன், இதிலே பணம் பிரிப்பேன், ரட்சிப்புக்கு ஏதுவில்லாத மரணத்துக்கு ஏதுவான பழைய ஏற்பாட்டு ஊழியங்களின் அடிப்படையிலான பலியையும் காணிக்கையையும் நான் மீண்டும் உங்களுக்கு நியமிப்பேன், தசம பாகங்களையும் மற்ற காணிக்கைகளையும் செலுத்தும்படி வற்புறுத்துவேன் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே கங்கணம் கட்டி கொண்டு பொல்லாத வழியிலே திரிகிறார்கள். முக்காடு போன்ற பழைய ஏற்பாட்டு உபதேசங்களை அவர்கள் ஏன் பேசுகிறார்கள்? புதிய ஏற்பாட்டிலே எங்கேனும் தசம பாகத்தையோ காணிக்கையையோ பலியையோ முக்கியப்படுத்தவே இல்லை. மேலும் அவற்றிற்கு ஒப்பாய் தெரிகின்ற வசனங்களை சரிவர ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகள் எவைகளை சொல்லுகின்றத, எந்த விதமான காணிக்கைகளை சொல்லுகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு தடையாக இருப்பது பழைய வடமொழி கலப்புள்ள தமிழ் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது சரிவர புரிந்து கொள்ளாத வசனங்களே அதற்கு காரணங்களாகும். ஆகவே முறையான தமிழ் மொழிபெயர்ப்பையும் புரிந்து கொள்ளுதலையும் நாம் அடையும்படிக்கு ஆங்கில மொழி வேதாகமத்தை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே கடிந்து கொண்டது என்னவென்றால், வேத வசனங்களை நன்றாக அறிந்திருந்த வேதபாரகர்களையும் உயிர்த்தெழுதலை விசுவாசித்த பரிசேயரையும் நோக்கி, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே, உங்களுக்கு ஐயோ! கொர்பான் என்னும் காணிக்கையை முன்னிறுத்தி மனிதர்களை அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் தங்களோடு இருந்து தங்களுக்கு சேவகம் பண்ணும்படி எடுத்துக்கொண்டவர்களாய மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று அவர் அதிரடியாய் பிரசங்கம் பண்ணினார். தற்காலத்திலே நான் இயேசுவை சார்ந்தவன் என்று சொல்லுகின்ற புதிய ஏற்பாட்டு கால ஊழியன் என்றும் ஆவிக்குரியவன் என்றும் சொல்லுகின்ற மனிதர்கள் ஆவியை பெற்றவர்கள் போல கிரியை செய்யாதபடிக்கு பொல்லாத பொருளாசையும் தந்திரமும் உள்ளவர்களாய் கேடானவைகளை செய்கிறார்கள். சத்தியத்தை இழிவான ஆதாயத்துக்கு ஏற்றதாய் கலப்புள்ளதாய் மாற்றி போதிக்கிறார்கள். வேத வசனத்தின் யதார்த்தங்களை அப்படியே போதிப்பதில்லை. வேத வசனம்
சத்தியம் எதை பேச வந்ததோ, எதை சொல்ல வந்ததோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, கலப்புள்ளதாய் மாற்றி, அதன் யதார்த்த தன்மைகளை நீக்கி பொய்யை பேசுகிறார்கள். சத்தியத்தை பொய்யாய் மாற்றினார்கள் என்றும், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கினார்கள் என்றும் ரோமர் நிருபத்தின் பின்பகுதியிலே எழுதப்பட்டுள்ளது. அப்படி போல தற்காலத்திலே பொல்லாத ஊழியக்காரர்கள், அதாவது இயேசுவின் வேலைக்காரர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ள வேண்டியவர்கள், ஊழியக்காரர் என்னும் பொருள் புரியாத வடமொழி சொல்லை தங்களுடைய கேடுபாடுகளுக்கு ஒரு புகலிடமாய் தரித்து கொண்டு, நாங்களெல்லாம் ஊழியக்காரர்கள், உயர்வானவர்கள், இது ஒரு வித்தியாசமான விசேஷ அழைப்பு என்றும், நீங்களெல்லாம் விசுவாசிகள், இது ஒரு குறைந்த நிலையிலான அழைப்பு என்றும் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். கீழ்மக்கள் பொய்யும் மேன்மக்கள் மாயையாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் மாயையிலும் லேசானவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே கீழ்மக்கள் மேல்மக்கள் என்று இருவேறு அணியினராய் கிறிஸ்துவின் சரீரத்தை கூறு போட்டு பிரிக்கின்ற இவர்கள் பொல்லாதவர்களே, இவர்கள் தந்திரக்காரர்களே. இவர்கள் தங்களை நிலைநிறுத்தவே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் பொல்லாத வேலையாட்கள், பொய் போதகர்கள், கள்ள ஊழியர்கள். இவர்களுக்கு நல்ல புத்தி இல்லை. சபையிலே கூடி வருகின்ற பரிசுத்த சகோதரர்களிடத்திலே அன்பு ஐக்கியம் இல்லை. ராப்போஜன ஆராதனை, கிறிஸ்துவின் பஸ்காவாகிய அந்த ஆராதனையிலே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், உங்களுக்குள் அப்படி இருக்கல் ஆகாது என்று சொல்லிதான் பாதங்களை கழுவினார். ஆனால் தற்காலத்திலே பாதத்தை கழுவுவோம், நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட்டு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தருகின்ற எங்களுக்கு நீங்கள் உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து தர வேண்டும் என்றும், மேலும் நாங்கள் உங்களை இருமாப்பாய் ஆளுவோம், நாங்கள் உங்களை எதற்கும் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் விரும்பாத காரியங்களை செய்ய உங்களை அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு விருப்பமில்லாத நபர்களுடன் பேச உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு கேடுபாடுள்ள மனிதர்களுடைய சிந்தனைகளோடு வழிநடக்கிற காட்டுமிராண்டித்தனமான மனிதர்களாய் தற்காலத்திலே ஊழியர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் பொருளாசைக்காரர்கள், அவர்கள் நயவஞ்சகர்கள், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள். இழிவான ஆதாயத்தை பெரும்படிக்காய் இச்சகமான வார்த்தைகளை பேசுகின்ற பொல்லாத மனிதர்கள், அவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த சகோதரர்கள் கூடி வருகின்ற சபை அரசியல் முகாந்திரமாய், ஒருவன் பணம் இருக்கும் ஒருவன் ஒரு ஆலயத்தை கட்டி அதிலே மனிதர்களை கூட்டி அவர்களை பசுமாட்டிடம் பால் கறப்பது போல அவர்களை முழுமையாய் அவர்களுடைய மரண வரையிலும் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். இதுவா சபை? ஒருவரை பார்த்து ஒருவர் சீர்பொருந்தவும், ஒருவருக்கு ஒருவர் நற்கிரியைகளை செய்ய ஏவப்படும்படிக்கு ஒருவருக்கொருவர் நற்கிரியைகளின் முன்மாதிரியாய் தங்களை காண்பிக்கவும் வேண்டுமல்லவா? வேத வசனத்தை தங்களுக்கு தற்காப்பாய் பயன்படுத்தி கொண்டு வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் தங்களுக்கு நிறைவேறவும் அதை மற்றவர்கள் செய்யவும் போதிக்கிறார்கள். வேத வசனத்தை போதிக்கிற நீ அவைகளை நான் செய்வேன் என்றல்லவா போதிக்க வேண்டும்? நீ
மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று போதித்தால் நீ தேவனா? வேதம் உன்னுடையதா? அது கர்த்தருடையது. அவர் எழுதி வைத்திருப்பவைகள் எல்லாருக்கும் உரியது. ஆகவே மற்றவர்களை முன்னிறுத்தி குற்றப்படுத்தி தற்கால அரசியல் நோக்கான பொல்லாத சிந்தனைகளோடு நிதானிக்கிற மனிதர்களே, நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் தனித்து தைரியமாய் சிங்கம் போல் எதிர்த்து நிற்பீர்கள். நீங்கள் பொருளாசையின்படி நடந்தால் உங்களுக்கேற்ற பொருளாசை உள்ளவர்களை உங்களுக்கு சார்பாக நீங்கள் சேர்த்து கொண்டு தந்திரமான முறைகளை வெட்கமே இல்லாமல் கையாளும்படிக்கு உங்களுடைய தந்திரமான கூட்டாளிகளையும் பிரயத்தனப்படுத்துவீர்கள். அவர்களை ஏவி விட்டு தனிப்பட அவர்களை தூண்டிவிட்டு சபையிலே பொல்லாத வார்த்தைகளை பேசும்படிக்கும் நற்செய்தி பெருவிழா என்னும் கூட்டங்களிலே அவர்கள் மனிதர்களின் மூளைகளை சலவை செய்யும்படிக்கும் நீங்களே அநீதத்தின் கூலியாகிய சம்பளத்தை பொருத்தி அவர்களை சபிக்கும்படிக்கும் அவர்களை கெடுக்கும்படிக்கு ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு மாறி மாறி உங்கள் வழிகள் விகாரப்படுவதை அவர்களுக்குள் திணிக்கும்படிக்கும் கூலிக்காரர்களைப் போல உடன் ஊழியர்களை கூலியாய் பொருத்தி கொண்டு பாலாமை போல கூலிக்காய் மாரடிக்கிற மனிதர்களைப் போல அவர்களை நிரூபித்து கொண்டு நீங்களும் கோபாக்கினைக்கு உட்பட்டு அவர்களையும் கோபாக்கினைக்கு உட்படுத்தி சபையின் ஜனங்கள் என்றும் விசுவாசிகள் என்றும் நீங்கள் சொல்லுகின்ற பரிசுத்தவான்களின் கூட்டத்தாரையும் கண் திறக்கப்படாதவர்களாய் உங்களை கண்மூடித்தனமாய் நம்புகிறவர்களாய் மாற்றி அவர்களையும் கெடுத்து புறாவை போல கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டிய அவர்களை பேதைகளும் நிர்மூடருமாய் மாற்றி பொல்லாத வழியிலே நிலைக்கச் செய்து சபைதான், இந்த சபைதான் இயேசு ஏற்படுத்தினது, இதிலே நிலைத்திருக்க வேண்டும், இதிலே நிலைத்திருந்தால்தான் நாங்கள் உங்களை கொள்ளையிட முடியும் என்னும் தந்திரமான வேத புரட்டுகளை நுழைய பண்ணுகிறீர்களே. பொல்லாதவர்களே, பொல்லாத வேலையாட்களே, எஜமான் தயாளனாய் இருக்க நீ வன்கண்ணாய் இருக்கலாமா? இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க உனக்கு மனம் இல்லையே? நீ ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் மரணம் வரையிலும் உனக்கு அடிமையா? ஒருவன் தெரியாமல் உன் கட்டிடமாகிய சபைக்குள் நுழைந்தால் மரணம் வரையிலும் உன் அடிமையா? அவர்களும் முன்னேறவும் இயேசுவை கற்றுக்கொண்டு ஸ்தேவானை போல பிரகாசிக்க அவர்களுக்கு உரிமை இல்லையா? விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் செயல்பட அவனுக்கு உரிமை இல்லையா? சபை என்னும் கட்டமைப்பு நல்லதுதான். அதில் தலைவனாக ஒரு மனிதனை உயர்த்தி அவன் மற்றவர்களை கொள்ளையிடும் முகாந்தரத்திற்கு தன்னை உட்படுத்தாத வரைக்கும் அநேகர் கூடி ஆலோசித்து மூப்பர்களாய் உயர்ந்த மட்டத்தில் உள்ள மனிதர்களாய் பேசி தீர்மானம் பண்ணுவது எல்லாம் நல்லதுதான். ஆனால் உங்கள் பொருளாசைக்கு தீனி போடும்படிக்கு மனிதர்களை கூட்டி குவித்து அவர்களை நிர்மூடரும் கேடுபாடுகளுமான மனிதர்களாய் மாற்றி உங்களுக்கு கீழே வைத்து கொண்டு அநேகரை மூளை செலவை செய்து தொடர்ந்து உங்களுடைய துணிகரமான காரியங்களை பிரசங்கமாய் பிரசங்கித்து ஆதி காலத்திலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் போன பிற்பாடு சர்ப்பம் வந்து பேசினது போல தோட்டமாகிய சபையிலே தேவனை பேசுகின்ற பிரதிபலிப்பாகிய தூபாசியை கொண்டு பேசுகின்ற நீங்கள் தேவனை மாத்திரமே வெளிப்படுத்தாமல் சர்ப்பத்தின் புகலிடமாகவும் சர்ப்ப நாவு உள்ளவர்களாகவும் உங்கள் தந்திரத்துக்கேற்ப வசனத்தை மாற்றி ஒரு நாள் ஒரு விதமாகவும் மற்றொரு நாள் மற்றொரு விதமாகவும் தேவனுடைய நாவாகவும் சர்ப்பத்தின் நாவாகவும் நீங்கள் போதிக்கிற உங்கள் பொல்லாத போதனைகள் எப்படி மனிதனை ஜீவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு சேரும்? மாறி மாறி விகாரப்படும் உன் வார்த்தைகள் ஒரு நாள் நல்லது போல் தெரியும், மற்றொரு நாள் கெட்டது போல் தெரியும். ஆக மொத்தத்தில் மனிதர்களை புத்தியற்ற நிர்மூடர்களாக்கி அவர்களை கேடுபாடுகளுக்குள் தள்ளி தந்திரங்களுக்குள் அழைத்து சென்று
உங்கள் சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு ஆசீர்வாதம், செழிப்பு என்னும் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை முக்கியப்படுத்தி பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளையே பிரசங்கம் பண்ணுகிறீர்களே. ஓயாமல் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளே பிரசங்கம் பண்ணும்படிக்கு உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே உபதேசங்களும் தத்துவங்களும் குறைவாக இருக்கிறதா? நீங்கள் அவைகளை தொட்டாலும் உங்கள் தந்திரங்களை கலந்து போதிக்கிறீர்களே. தோட்டத்திலே சர்ப்பம் என்ன சொன்னது? இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்டது. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னது. தேவன் சொன்ன காரியங்களை வசனத்தின் அடிப்படையிலே சொல்வது போல திரித்து பேசியது. பொல்லாத வேலையாட்களே, நாய்களே, நீங்கள் தேவனுடைய மார்க்கத்தையும் வார்த்தையின்படியும் போதிக்கிறதில்லை, வசனத்தின் படியும் போதிக்கிறதில்லை, அந்த முகாந்தரம் யதார்த்தத்தின்படியும் போதிக்கிறதில்லை. உங்கள் சுயலாப நோக்கத்திற்காக திரித்து மாற்றி போதிக்கிற பொல்லாத மனிதர்களாக இருக்கிறீர்கள். தந்திரக்காரர்களே, மனம் திரும்புங்கள். தேவனுடைய வருகை சமீபம். சபை என்பது கட்டிடம் அல்ல. கட்டிடத்திற்குள்ளே ஆயுள் கைதியாய் மனிதர்களை பிடித்து வைப்பதும் அல்ல. பரிசுத்தவான்கள் கூடி வந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மட்டும் எல்லார் பாரத்தையும் சுமந்தல்ல, அல்லது ஒருவருடைய பாரத்தை எல்லாரும் சேர்ந்து சுமப்பதல்ல. பரிசுத்தவான்களாகிய அனைவரும் கூடி வந்து அங்கே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பேரில் ஒருவரும் குறை உண்டானால் மன்னிக்கும்படிக்கு கூடி வர வேண்டும். தந்திரமான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு தேவனுடைய குறைவற்ற நிறைவான உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். போதிக்கின்ற போதகர்களாகிய நீங்களே பொல்லாத வார்த்தைகளை அலப்பி மனிதர்களை கெடுத்து இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிறீர்களே. துணிகரக்காரர்களே, தேவன் பேசினார் என்று சொல்லி உங்கள் மனதின் வெளிப்பாடுகளையே, மனதின் ஏவுதல்களே பேசுகிற உங்களுக்கு ஐயோ. உங்கள் ஜென்ம பிறப்பான வஞ்சகம், குரோதங்களை வார்த்தை வடிவிலே பிரசங்கத்திலே வெளிப்படுத்துகிறீர்களே. பொல்லாத வேலையாட்களே, பொல்லாத ஊழியக்காரரே, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுங்கள். பொருளாசைக்கு இனமாய் தேவனுடைய ஊழியத்தை மாற்றாதிருங்கள். பொருளாசையை விட்டு உங்கள் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட்டு உண்ணுங்கள். தற்காலத்திலே நீங்கள் அதிகமாய் ஊழியம் செய்யவில்லை என்றால் உங்கள் வயிற்றுக்காக பிரயாசப்படுங்கள். இல்லை என்றால் ஊழியத்திலே முழு மூச்சாய் இருங்கள். நீங்கள் போர் அடித்தால் உங்கள் வாய் கட்டப்படாது, உங்களுக்கான ஆகாரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுடைய நேரத்தை போர் அடித்தால் அதற்கு பணம் வரும் என்று இச்சக வார்த்தைகளோடே தந்திரமாய் மனிதர்களை மயக்காதீர்கள். ஓடிவிடுங்கள். கர்த்தர் மேல் பயபக்தியாக இருந்து ரட்சிக்கப்படுங்கள். துன்மார்க்கமான காரியங்களை செய்யாதீர்கள். மற்றவர்களுக்கு துன்பம் தரும் மார்க்கத்தாராகிய நீங்களே துன்மார்க்கர். ஆவியை பெற்றேன் என்று சொல்லியும் சகோதரனை ஒடுக்குகிற நீங்கள் எந்த ஆவியை உடையவர்கள்? பரிசுத்த ஆவியா? அன்பின் ஆவியா? பொல்லாத ஆவி, தந்திரத்தின் ஆவி. ரட்சிக்கப்படுங்கள். அந்நிய பாஷை என்று புலம்புகிறீர்கள், ஆனால் ஆவியின் கிரியைகளோ அன்போ இல்லை. ஏன் இந்த அந்நிய பாஷை? அது புறஜாதிகளுக்குரிய அடையாளம். நீங்கள் புறஜாதிகள் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறீர்களோ? பொல்லாத மனிதர்களை, மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள். அந்நிய பாஷை பேசுவது தப்பல்ல, பேசுங்கள், அன்பாயிருங்கள். அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் அந்நிய பாஷை வேஸ்ட்டு, அது ஓய்ந்து போகக்கூடியது. உங்களுடைய அறிவே வேஸ்ட்டு. அன்புடையவர்களாயிருங்கள். உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசி. வேத வசனத்தை உடற்கேற்ப மாற்றிக்கொண்டு என்னை எல்லோரும் நேசிக்க வேண்டும் என்பது போல பிரசங்கியாதீர்கள். மனம் திரும்புங்கள், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுங்கள், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு
எழுந்திரு, பயத்தோடு கூட உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலன் அக்கினியில் அகப்பட்டு வெந்து போகாதபடிக்கு உயர்வான கல், அழியாத ஜீவ வித்தாகிய வேத வசனத்தை கொண்டு எழுப்பப்படுகின்ற கண்மலையான கிறிஸ்துவின் சபையாயிருக்கட்டும். நீங்கள் கட்டுங்கள் சபையை கிறிஸ்துவுக்குள், அவர்களையும் வளரவும் வாழவும் விடுங்கள். அவர்களும் உயர்ந்து சபைகளை கட்டவும் சுயாதீன பிரமாணத்தின் களத்திலே சுயாதீனமாய் ஊழியம் செய்யவும் அவர்களுக்கு வழிவிடுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளாய் இருப்பீர்களா? இல்லையே. ஏன் மற்றவர்களை அடிமைப்படுத்த துடிக்கிறீர்கள்? உங்களுக்கான ஒரு வாழ்வை ஒழுங்காக வாழுங்கள். மற்றவர்களுக்கான அவரவர்களுக்குரிய ஒரு வாழ்வை நீங்கள் வாழாதீர்கள். அவர்களை வாழ விடுங்கள். போதியுங்கள் கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய நற்செய்தியையும் அவருடைய உபதேசத்தையும். பொல்லாத மனிதர்களாக இருக்காதீர்கள். மனம் திரும்புங்கள். தேவன் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமென்.